வணக்கம் தோழிகளே, நம்ம பஜ்ஜி செய்ய போகிறோம். பிஸ்கட்டு, சொரக்காய், பஜ்ஜி மிளகாய், கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு பஜ்ஜி செய்யலாம். அதுக்கு கொஞ்சம் பச்சரிசியை ஊற வச்சு மிக்சி ஜாரில் போட்டுருக்கு. மிளகாய் வத்த, பூண்டு, சோம்பு, மிளகு இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிக்கிடலாம். அரிசி கலவையை நல்லா அரைச்சாச்சு. கடலை மாவு இந்த அரிசி அரைச்சதில் போட்டுக்கிடலாம். தூள், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஆப்ப சோடா இதை எல்லாத்தையும் ஒன்றா பிசைஞ்சிக்கிடலாம். மாவை இந்த அளவுக்கு கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி வந்தால் எண்ணெய் குடிச்சிடும். சொரக்காவை நறுக்கி வச்சுருக்கிறேன். பஜ்ஜி மிளகாய், பிஸ்கட்டு, கத்திரிக்காய், வெங்காயம், எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். ஒன்று ஒன்றா போட்டு பஜ்ஜி சுடலாம். சொரக்காய் பஜ்ஜி, இந்த பஜ்ஜியில் எண்ணெய் அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. பிஸ்கட் பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம். சொரக்காய் பஜ்ஜி வெந்துருச்சு, எடுத்துட்டேன். பிஸ்கட் பஜ்ஜி வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜி நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய், பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வெந்துருச்சு, இதை எடுத்துக்கலாம். சொரக்காய் பஜ்ஜி, பிஸ்கட் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. சட்னியோடு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன்.